Hello everyone. இப்போ நம்ம MS Excelல defined names dynamic named range பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், டேட் இருக்கிற செல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 0. F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கணும். கமா ஆர்குமெண்ட் கமா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரோவில் 4th காலம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ 8ன்ற வேல்யூ வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் 4th காலம் அந்த டேட்டா வந்துடுச்சு. இப்போது அந்த ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு கமா ஹைட் ஆர்குமெண்ட் வந்து 2ன்னு கொடுக்குறோம். கமா ஹைட் ஆர்குமெண்ட் 2ன்னு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ 8, 15 அந்த நம்பர் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹைட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் கமா விட்த் வந்து 4th காலம் இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ இந்த எந்த டேட்டா வந்திருக்குன்னா இப்போது இந்த 375 இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்டேட்டு ஹைட் ஆர்குமெண்ட்டில் இப்போ நம்ம வந்து அப்டேட் ஆகாது. இந்த நம்பர் என்ட்ரி பண்ணோன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ எதாவது யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ட்ரி பண்ண அப்டேட் ஆகாது. அதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஆர்குமெண்ட்டில் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹைட் ஆர்குமெண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணி வேணும். நம்மளுக்கு கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் பண்ணி வேணும். கவுண்ட் பண்ணி அந்த ஹைட் ஆர்குமெண்ட்டில் கொடுத்துரும். இப்போ இங்கே இந்த டேட்டாவை பார்த்தோம்னா இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு ஆஃப்செட் ரெஃபரன்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 500 இருக்கிற செல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் 0லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துட்டு காலம்லேயும் 0 கொடுத்துட்டு கமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 13 கொடுக்குறோம் ஹைட்டு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா அதுக்குரிய அந்த ஹைட்டு கொடுத்த வேல்யூஸ் வந்துடுச்சு. இங்கே 0 வர்றதுக்கு உண்டான காரணம் இங்கே வந்து இங்கே வந்து ஹெட்டிங்கும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடுச்சு இந்த செல்லையும். ஹைட் ஆர்குமெண்ட்டு இப்போ என்ட்ரு கொடுத்து இப்போ இங்கே வந்து அப்டேட் பண்ணோம்னா அதுக்கு மேலே செல்லில் அப்டேட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது.
அப்டேட் ஆகாது. இப்போது இங்கே வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஹைட் ஆர்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு வாட்டியும் அப்டேட் பண்ணுறதுக்கு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனில் இந்த காலம் அப்படியே செலக்ட் பண்ணுறோம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஆஃப் செட்டையும் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். அதான் இந்த ஹெட்டிங்கும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடுச்சு, அதனால தான் 0 வருது. இங்கே -1 -1 கொடுத்துட்டோம்னா இந்த 0 இப்போ வராது. ஜீரோ இப்போ வரல. இப்போது அப்டேட் ஆகும். நம்ம என்ட்ரி பண்ண அப்டேட் ஆகும். எவ்வளோ நம்பரை என்ட்ரி பண்ணாலும் அப்டேட் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஃபார்முலா அப்படியே ஃபார்முலா பார்லேருந்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் டிஃபைன் நேம்ஸ் அதில் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இங்கே ரெஃபர்ஸ் டு அப்படின்ற இதில் நம்ம Ctrl+V கொடுத்து அந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ரேஞ்சஸ் அப்படின்ற இது வந்து நேம்டு ரேஞ்ச் இருக்குது. இப்போ என்ட்ரி பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லைனா ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ரேஞ்சஸ் இப்போ என்ட்ரி பண்ணோம்னா இங்கே வந்துருச்சு. சம் ஆட் பண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ட்ரி பண்ண அங்கே மாறிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.